தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பு சீடை. இந்த உப்பு சீடை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே டைமில் நிறையவும் செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இந்த அரிசி மாவை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கணும். ஆனால் நிறம் மாறிடக்கூடாது. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடாக்கின எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக காயப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருப்பு எள்ளு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம சூடான தண்ணி ஊற்றி தான் பண்ணிடணும். அதாவது கொதிக்கிற வாட்டர் ஊற்ற வேண்டாம். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் உள்ள தண்ணியை நம்ம ஊற்றி கிளறணும். ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கையை வச்சு பிணைஞ்சி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஆனால் இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிணைஞ்சி பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். ரொம்ப கொலன்னு ஆகிட்டுனா நமக்கு சீடை பிடிச்சாலும் சரியாக வராது. இப்போ இது எல்லாத்தையுமே சீடை பிடிக்கிறதுக்கு வசதியாக நல்லா நீளமாக உருட்டி போட்டுக்க போகிறேன். இப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீடை பிடிக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இதை மாதிரி எடுத்து விரல் நுனியில் வச்சு தான் நீங்கள் உருட்டணும். உள்ளங்கையில் வச்சு உருட்டாதீங்க, அப்படின்னாலும் கொஞ்சம் வெடிப்பு வரும். இதே மாதிரி விரல் நுனியில் வச்சு உருட்டி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம போட்டதுக்கு அப்புறமா உடனே கரண்டியை விட்டுறக்கூடாது. கரண்டியை விடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த பபிள்ஸ்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக நீங்கள் கரண்டியை விட்டு பாருங்கள். நம்ம போட்ட உருண்டை அப்படியே வெடிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே அதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம மற்ற பலகாரம் கூட 1-2 தின்ன உடனே அந்த ஆசை தீந்துடும். ஆனால் சீடை அப்படி இல்லை. நம்ம போகிற நேரம் வர நேரம்லாம் எடுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது செய்கிறது தான் எல்லாருக்கும் வெடிக்குங்கிறதுனால செய்ய மாட்டாங்க. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வெடிப்பே வராமல் சூப்பரான சீடை ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.